ஓகே கைஸ், இனி ஒரு ஃபன் ரைட் வித் செலிபிரிட்டியோட பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்ப்பீங்க யார் அந்த செலிபிரிட்டின்னு. அப்புறம் நான் வந்து ஒரு புது ஷூ வந்து யூஸ் பண்ணுறேன், அடிடாஸ் பியூர் பூஸ்ட் 5ன்னு. ஸோ அது நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் வீடியோஸை ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிளான் படி 5:20க்கு வந்து நான் செலிபிரிட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒன்றா போகிற மாதிரி. ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே ஒரு 5:20 தான். ஸோ சீக்கிரமாக அடிச்சுன்னு கீச்சுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் அவங்களும் ஒன்றா காரில் கிளம்பிட்டோம். செலிபிரிட்டி வேறு யாரும் இல்லை, என்னோட தனுஸ்ரீ அக்கா தான். இவங்களை பற்றி சொல்லணும்னா நான் நிறையா சொல்லலாம், ஆனால் அப்கமிங் வீடியோஸும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி போகிற வழியில் வந்து தனுஸ்ரீ அக்காவோட ஃப்ரெண்டு பிக் பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவரை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெசன் நகர் போயிட்டு பெசன் நகரில் தான் ஓடுறதே பிளானு. ஸோ அங்கே போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓடணும் இல்லை அவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓடணும் சொல்லிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஒன்னே வந்து நல்ல டார்கெட்டாக பிக்சராக வச்சோம். அது என்னன்னா, நீங்கள் பழைய கோல் வந்து பீட் பண்ணுறது. ஸோ சொல்லிட்டு நாங்கள் இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போகிற வழியிலலாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக ஃபினிஷிங் பாயிண்ட் முன்னாடி நல்லா ஸ்ப்ரிண்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வச்சு மாதிரி பண்ணிட்டு இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ராக்கு. இது முடிச்சுட்டு அப்புறம் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வார்ம் டவுன்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஷேக்கர் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபன்னாக பேசிக்கிட்டு ரன் பண்ணணும் நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு என்னை வந்து டிஎம் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ரன் பண்ணலாம்.